வீட்டோட செல்வ நிலை உயரணும் அப்படின்னா மகாலட்சுமி அருள் இருந்தா மட்டும்தான் முடியும். வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த உப்பு பரிகாரத்தை நீங்க முறையா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டோட நிதி நிலைமை மாறி செல்வ நிலை அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். குறிப்பிட்ட ஒரு சில வாரங்களுக்குள்ள மாற்றங்கள் தெரியும். ஒரு வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த வீட்டில் பணம் தண்ணியாக செலவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மகாலட்சுமி அருள் அந்த வீட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. பணம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி வீட்டில் தங்காமல் ஏதாவது செலவாகி அந்த பணம் வெளியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலே மகாலட்சுமி அருள் அந்த வீட்டில் கம்மியாக இருக்குன்னு தான் ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. வீட்டோட நிதி நிலைமை மாறணும், அந்த வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கணும், வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கிறதுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த உப்பு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது குறிப்பிட்ட சில வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் செஞ்சு பலன் கொடுத்துருக்குங்க. அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கும் பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். நீங்கள் எதிர்பார்த்ததையும் மீறி உங்கள் செல்வ நிலை அதிகரிக்கும். வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோட இருக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் அமைதி சந்தோஷம் நிலைத்திருக்க இது உதவுங்க. இதை நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும் செஞ்சு பாருங்கள். பொதுவாகவே வெள்ளி செவ்வாய் அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்த நாள். உப்பை வச்சு தான் இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க. உப்பு அப்படிங்கிறது சாதாரண சமையல் பொருள் மட்டும் இல்லைங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறது அப்படின்னு. கல் உப்பு வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வாங்கிட்டு வரும்போதே அந்த வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த உப்பை நீங்கள் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. 3 பரிகாரம் சொல்கிறேன், அது உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக லைஃப்பில் மாற்றங்கள் நடக்கும். முதல் பரிகாரம், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா கண்ணாடி கிளாஸ். அது இல்லை அப்படின்னா மண் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா சின்ன மண் பானை கடையில் விற்கிதில்ல, அது ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸோ மண் கிளாஸோ மண் பானையோ அதில் கிளாஸ் பன்னீர், அதாவது பானை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பன்னீர் கண்டிப்பாக முக்கியம். பன்னீர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கால்வாசி வர்ற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பானையாக இருந்தது அப்படின்னா ஒரு கை கொத்து நீங்கள் எடுத்து கல் உப்பு போடணும். பொடி உப்பு யூஸ் பண்ணக்கூடாது, கல் உப்பு நீங்கள் அதில் போடணும். அதே கண்ணாடி கிளாஸாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் அல்லது 5 ஏலக்காய் அதை உடைச்சி அந்த தூளை அது உள்ளே போட்டுக்கோங்க. அதோட தோலையும் அது உள்ளேயே அப்படி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக போடணும். அதை நல்லா உதிர்த்து அந்த மாதிரி அது உள்ளே போடுங்க. பச்சை கற்பூரம் பண ஈர்ப்பு தன்மை அதிகமாகும். மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் மிகவும் உகந்தது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பண ரீதியான பிரச்சனைக்கு பச்சை கற்பூரம் உதவும். அதனால் இதையும் பொடி பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ரூபா காயின் அல்லது 5 ரூபா காயின் எதுவோ அதையும் அது உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு பிஞ்ச் சொல்லுவோம்ல, அதை அது உள்ளே அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்தன பொடி, சந்தனம் ரவுண்டாக இருக்கிற விலை வேணாம், சந்தன பொடி மணமாக இருக்கும் தெரியுமா, சந்தன பொடி, அதுவும் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அதில் போட்டுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். அதாவது உங்களுக்கு வரவுகள் வருது, ஆனால் அந்த பணம் நிலையாக இருக்க மாட்டுக்கு, அந்த பணம் தங்கவே இல்லை, எங்கள் வீட்டில் வெளியேறிக்கிட்டே இருக்குது, அந்த பணம் தனியாக செலவாகுது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே எங்கள் வீட்டில் பணம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, எங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறதே எங்களுக்கு வரமாட்டுக்கு, கடன் தான் இருக்குது, கடனுக்கு மேலே கடன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பணம் இருக்கிற பணம் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க செஞ்சுக்கலாம். எங்களுக்கு பணம்ங்கிறதே இல்லை அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. தொடர்ந்து வெள்ளி செவ்வாய் தோறும் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் செல்வ நிலை உயரும். உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க. இதை கண்கூடாக நீங்கள் கவனிப்பீங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டோட வடகிழக்கு பகுதியில் கொண்டு நீங்கள் இதை வச்சுருங்க. வீட்டோட வடகிழக்கு பகுதி தான் ஒரு வீட்டோட ஆணி வேர் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு வீட்டில் வாஸ்து பகவானோட தலைப்பகுதி இருக்கிற இடமே அந்த வடகிழக்கு பகுதி தான். ஒரு வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதி சரியில்லை அப்படின்னு தாங்க நிச்சயமாக சொல்லுவாங்க. அந்த வீட்டில் நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி ரொம்ப ஓப்பனாக இருந்தாலும் அந்த வீட்டில் நிதி நிலைமை மோசமாகும்னு சொல்லப்படுது. அந்த வீட்டில் கனமான பொருள், பீரோல், அப்புறம் கட்டில் இந்த மாதிரி அந்த வீட்டில் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாஸ்து பகவானோட தலைப்பகுதி இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால
அந்த இடம் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறது தான் நல்லது. நீங்கள் செஞ்ச இந்த பரிகாரம் நான் சொன்ன அந்த டைமிங்கில் செஞ்சுட்டு மகாலட்சுமி முன்னாடி இதை நீங்கள் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளே எனக்கு இது நடக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி இதை கொண்டு வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வைக்கணுங்க. இதை நீங்கள் செஞ்சுங்க. இது முதல் பரிகாரம். இதை எப்போல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே வாரமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய ஆரம்பித்து காலையில் 6 to 7 நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, மறுவார திங்கக்கிழமை இதை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல கொண்டு ஊற்றிக்கோங்க. அந்த காயின் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திரும்ப இது கால்படாத இடத்துல தான். அதுக்கப்புறம் சிங்கில் கொண்டு ஊற்றுறது, அதுக்கப்புறம் பாத்ரூமில் இந்த மாதிரிலாம் ஊற்றிடாதீங்க. ஒன்று செடிக்கு ஊற்றுங்க அல்லது கால்படாத இடத்துல கொண்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அந்த காயின் பயன்படுத்திக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை மறுபடியும் அதே மாதிரி காலையில் 6 to 7 அதே மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். இது குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நடக்கும். இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா, கல்லுப்பு ஒரு பவுல் நிறைய எடுத்து உங்கள் வீட்டு ஹாலில் வைக்கணும். அது கண்ணாடி, மண் கிண்ணம் எதுவாக இருந்தாலும் ஓகே. அந்த கல்லுப்புக்கு மேலே 5 ரூபா காயின் அல்லது 1 ரூபா காயின் வைக்கணும். ஏன்னா கல்லுப்பு மேலே நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பவுல் மேலே கல்லுப்பு வச்சுட்டு 1 ரூபா 5 ரூபா காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்ககிட்ட ஒரு குன்றிமணி தங்கம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் அந்த உடஞ்ச பீஸ் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே, அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த காயின் மேலே வச்சுட்டு உங்கள் வீட்டோட ஹாலில் நீங்கள் வைக்கணும். அது எல்லோரும் பார்க்குற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அந்த தங்கம் கூட நீங்கள் சின்ன ஒரு கவரில் போட்டு கூட அந்த கல்லுப்பு கடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே 1 ரூபா 5 ரூபா காயினை வச்சு உங்கள் வீட்டோட ஹாலில் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா இதை வைக்கிறதன் மூலமாகவும் உங்கள் வீட்டோட நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வீட்டில் பண ஈர்ப்பு தன்மை அதிகமாகும். இது 2வது பரிகாரம். இதையும் அதே மாதிரி நீங்கள் எந்த டைமில் வெள்ளி செவ்வாய் எதில் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு முந்தின நாள் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு மறுநாள் அதே டைமிங்கில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுவும் ஒரு சில மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. 3வது பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மண் கிண்ணம், அதாவது அகல் விளக்கு சைஸில் ரவுண்டாக அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 4 மண் அகல் கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. அது நிறைய கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. அந்த அகல் ஃபுல்லாக கல்லுப்பு போட்டு உங்கள் வீட்டோட 4 மூலை முடுக்கு, அது ஹாலாக இருந்தால் கூட ஓகே, அந்த கல்லுப்புக்கு மேலே 4 மூலை முடுக்குலையும் வச்சுட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே 3 மிளகு அல்லது 5 மிளகு இந்த மாதிரி நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. மிளகு அப்படிங்கிறது அந்த வீட்டில் கண்டிஸ்டியை போக்கும். மிளகு எதுக்கு அப்படின்னா கண்டிஸ்டியை போக்கும். அது மட்டும் இல்லை, மிளகு விஷத்தன்மையை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் அதிக நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 மூலை முடுக்களையும் இந்த கல்லுப்பு மிளகு போட்டுட்டு வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போய் அந்த வீடு பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாகவே மிளகு கல்லுப்பு சேர்ந்து இருக்கிற இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3வது பரிகாரம். இதையும் நீங்கள் அதே மாதிரி அந்த டைமிங்கில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த 3 பரிகாரமும் வீட்டோட செல்வ நிலை அதிகரிக்க கண்டிப்பாக உதவும். இந்த 3 பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சால் கூட போதும். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 3 பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, ஒரு 2 வாரம் செய்கிறீங்க, மாற்றங்கள் நடக்கலை அப்படின்னா இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நிப்பாட்டாதீங்க. பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆன்மீக ரீதியாக நிறைய நிரூபிக்கப்பட்டதுங்க. அதனால் இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணணும். 2 வாரம் 3 வாரம் செஞ்சுட்டு எனக்கு பலன் அளிக்கலை அப்படின்னு மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு 5 வாரம் 6 7 வாரம் கூட ஆகலாம். அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு பண ரீதியான மாற்றங்கள் நடக்குங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் வீண் செலவுகள், ஒரு நாளுக்கு எனக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னா அந்த செலவுகள் கம்மியாகும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் கத்திக்கிட்டே இருப்பாங்க, எந்நேரமும் வாயில் வார்த்தைகள் தவறாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அவங்க ரொம்ப அமைதியாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் வர்றது குறைய ஆரம்பித்து உங்களுக்கு பணம் நல்ல வழியில் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். அல்லது நீங்கள் பார்க்குற வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் கண்டிப்பாக நடக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு பணம் ஏதாவது நல்ல வழியில் வரணும் அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்தால் தானே கண்டிப்பாக நடக்கும்.
அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பண ரீதியாக கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு நாங்கள் சும்மா இருந்துடலாமா அப்படின்னா பணம் வருமா அப்படின்னா தயவுசெய்து கேட்காதீங்க. யாருமே உழைக்காமல் ஒரு சில விஷயத்தை செய்ய மாட்டோம். அதனால் நம்ம பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நான் எவ்வளவோ உழைக்கிறோம், பணம் நிற்கவே மாட்டுக்கு. வர்ற பணம் எங்களுக்கு செலவாகிக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு பணம் நிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 பரிகாரத்தில் ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.